ஹாய், நான் தான் ஓகே விலாகர்ஸ். ஸோ இன்றைக்கி என்னென்னா, எனக்கு காலேஜில் ஒரு சம்பவம் நடந்தது. அது ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பட் அது ஸ்பீடாக சொன்னதால் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. 18+ மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், அதுக்கு மேலே பார்க்காதீங்க. காலேஜ் போகிற பசங்க கூட வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் பண்ண சம்பவம் அப்படி. ஒரு நாள் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது சார் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நாங்கள் லாஸ்ட்டு பெஞ்சு தான், எப்போவுமே லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்ருப்போம். என் ஃப்ரெண்டு அதை பேசிகிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு என்னை பார்த்து மூட்ரா அப்படின்ட்டாரு. நான் எழுந்துன்னா மூட்ரா அப்படின்னோடனே அவர்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்து என்ன கத்துறேன்னாரு. என்ன கத்துறாருன்னா யாரை மூட்ரான்றா அப்படின்னு ஒரு சண்டை கிளாஷ் ஆகிடுச்சு. கிளாஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. பக்கத்து கிளாஸ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு எல்லாம் ஹெச்ஓடி மேமுங்க எல்லாம் வந்துட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. இது மாதிரி ஆகிடுச்சு, வாக்குவாதம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கோபி அவனும் வந்து என்ன எது கத்துற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெஞ்சில் ஏறி நின்று ஒரு மாதிரி பண்ணிட்டான். எங்கள் 2 பேர் வந்து ஐடி கார்டை, ஒரு மேம் தான் இருக்கும்ல எப்போவுமே ஐடி கார்டை கைட்டு கொடுங்கன்ட்டு, அதுக்கிட்ட ஐடி கார்டை கைட்டி கொடுத்துட்டு வெளியே போய் 2 பேர் நின்றுட்டுருக்கோம். இவனு தென்னரசு, தமிழரசு, சாமுவேல். சாமுவேல்ன்றது அவன் இது கிடையாது, என் கேங் தான். பட் ஆனால் வந்து அவர் வாண்டட்லாம் இல்லை, சும்மா வெளியே தண்ணி குடிக்கலான்னு வந்திருக்காரு. சாரி, பரணி, நாட் அ சாம், பரணி, தென்னா, தமிழ். தண்ணி குடிக்கலான்னு வந்திருக்கானுங்க. ஏண்டா பிரச்சனை இவ்வளோ போது தண்ணி குடிக்காதா வந்து ஒன்று சார் கேட்டான் பாரு. நீனடா என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு சாரோட சட்டையை பிடிச்சி அடிக்க போயிட்டான். அப்புறம் நாங்கள் தடுக்கிறோம், ஏன்டா சாயங்காலம் போட்டு அடிக்கிறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து விட்டு போய் உட்காருங்க சொல்லி ஐடி கார்டை ஐடி கார்டை வாங்கி வச்சு மொத்தம் 6 பேர் ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்தால் தான் ஐடி கார்டு தருவேன், எல்லாம் தர மாட்டேன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அன்றைக்கி அவருக்கு அசிங்கம் தான். ஆனால் அது எங்களுக்கும் வந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய ஒரு தப்பு அப்படின்னு ரியலைஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் ஒரு 2-3 நாள் கழித்து பிரின்ஸிபல் ரூம்லாம் போயிட்டோம். லெட்டர்லாம் எழுதி, நான் மட்டும் இங்கிலீஷில் லெட்டர் எழுதியிருந்தேன். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழில் எழுதிட்டு இருந்தானுங்க. போனவுடனே பிரின்ஸிபல் பார்த்துட்டு இங்கிலீஷில் எழுதிக்கிறோன்னே, ஓகே டெல் மீ இன் இங்கிலீஷ் வாட் ஹேப்பன் அப்படின்ட்டாரு. நம்மளோட இங்கிலீஷ் தான் தெரியும்ல, இப்படி A to Z அப்படின்னு பேச்சு போட்டு புரிய வச்சிட்டோம் ஓரளவுக்கு. அவரை ஓகே ஐ வில் டேக் த ஆக்ஷன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே அனுப்பிச்சி விட்டு ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டில் அப்செட்டாகவே இருந்தது. சரி இந்த வந்து என்னடா பண்ணலாம், நான் வந்து இப்படி சொல்லிடலான்டா போயிட்டு அப்படின்னோடனே, அந்த சார் எங்கே இருக்காரு கூப்பிட்றா சொல்லி கூப்பிட்டு நாங்களாம் கிளாஸ் ரூமை தேடி, சார் இங்கே ஒரு விஷயம் வாங்க அப்படின்னு சொல்லி, சாரி சார் இது கோவத்தில் பண்ணிட்டோம் அப்படின்ட்டேன். சரி விடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கூலில் போய் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி அது வந்து பெரிய தப்பு. அது மாதிரி பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து வேறு மாதிரி ஜோன் ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபீல் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் வாழ்க்கையில் பண்ண தப்பில் வந்து இது ஒரு பெரிய தப்பு. சாருங்களை வந்து பிடிச்சி கேட்டு அடிக்க போய் இதெல்லாம் பண்ணதெல்லாம் பெரிய பெரிய தப்பு. ஸோ அது வந்து நீங்கள் யாரும் பண்ணிட வேணாம். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ காலேஜ் போகிறவங்களும் அது கீழே இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் 18+ ஆர் 21+. பாய். லைக் மட்டும் போடுங்க. பாய், டேக் கேர்.